ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உணவு டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காராமணி காரக்குழம்பு. முதல்ல புளியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 2 எலுமிச்சைப்பழம் அளவு புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் நான் 1 கப்பு காராமணி எடுத்துக்கிறேன். இந்த காராமணியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி விசில் போட்டுக்கலாம். நான் இதுலேயே புளியும் வச்சு விசில் போட்டுக்கிறேன். அப்போ தான் புளி நல்லா கரைஞ்சி வரும், குழம்புக்கு நல்லாயிருக்கும். நான் கருப்பு காராமணி எடுத்திருக்கேன். நீங்கள் இது வெள்ளை காராமணியில் கூட செய்யலாம். இப்போ காராமணி கூடவே புளியும் வச்சு ஒரு பாத்திரத்தில் விசில் போட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும். நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காராமணி நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக நம்ம குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் நான் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் 1 ஸ்பூன் வடகம் போட்டுக்கிறேன். நான் குழம்புக்கு எப்போவுமே வடகம் தான் போட்டு தாளிப்பேன். உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் பொரிஞ்சதும் அடுத்ததாக ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் 5.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது மிளகா தனியா 2ம் ஈக்குவல் போர்ஷனில் அரைச்சது. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிளகாத்தூள் வாசம் கொஞ்சம் போகிறதுக்காக வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இப்போது ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு வச்சுருக்க காராமணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இதை அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் மேலே மிதந்து வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் மேலே மிதந்து வருது. இப்போ நம்ம காராமணி காரக்குழம்பு ரெடி.
நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் காத்துட்ருக்கு. தேங்க்யூ.